then package the remaining samples in separate bundles. Take additional samples at distance of 1, 10, 25 and 50 feet. From the original impression, size of area compromising this scene, determine how far... Excuse me, ma'am. He's misbehaving with me. Get up. என்ன செஞ்ச? செக்கச்சவன் தக்காளி மாதிரி இருக்கா, அதான் கிள்ன. குடிச்சிட்டு வந்தியா? ராத்திரி குடிச்ச போதை இன்னும் இறங்கல. Get out of my class. To analyze Excuse the me, mutual madam. evidence. பிரின்சிபால் சார் உங்களை கூப்பிட்டாரு. சொல்லுங்க சார். குடிச்சிட்டு வந்தான்னு இந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணீங்களாமே. இவர் அவனுடைய ஃபாதர், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க. ஏதோ முட்டாய் சாப்பிட்டு வந்த மாதிரி ஈஸியா சொல்றீங்களே. குடிச்சிட்டு வந்திருக்கான் சார். இவன் படிச்சுட்டு இருக்கிறது மெடிசன். இவன் செஞ்சிருக்கிற தப்போட விலை ஒரு உயிர். ஐ எம் சாரி சார். ஹலோ மேடம், இதே ஊர்ல தானே இருக்கீங்க? என் பையன் மட்டும் இல்ல, டிப்பர் லாரி டிரைவர் கூட குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவான். அத தெரிஞ்சுக்கோங்க. உங்க புள்ள தப்பு செஞ்சதுக்கு நீங்க இத செஞ்சிருக்கணும். அத விட்டுட்டு என்ன வார்ன் பண்ண இங்க வந்திருக்க கூடாது. 15 வருஷம் ப்ரொஃபஷனல் கரியர். இது வரைக்கும் தப்பான ஆன்சருக்கு ரைட் போட்டதே இல்ல. தப்புன்னு தான் நான் சொல்லிருக்கேன். இனிமேலும் சொல்லுவேன். போயிட்டு வரேன் சார். வணக்கம் மேடம். வணக்கம் கண்ணா. நேத்து ஏண்டா டியூஷனுக்கு வரல? அது சினிமாக்கு போயிருந்த மேடம். நாளையில இருந்து மார்னிங் உங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ணணும், ராத்திரி டியூஷனுக்கு வரணும். சரியா? சரி, போயிட்டு வரேன் மேடம். ஓகே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப வரங்க சித்தப்பா? இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்கம்மா. ஓகே. என்கிட்ட கொடுங்க அத்தை. அப்பா, பூஜை சாமா அக்கா கிட்ட கொடு. ஏய், நல்ல காரியம் நடக்கும் போது இடது கையில கொடுப்பாங்க. பரவாயில்ல சித்தப்பா, அவனுக்கு இடது கை பழக்கம் தானே. அம்மா, சீக்கிரம் போய் ரெடி ஆகும். சரி. உன் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த 3 பசங்களையும் நீயே கஷ்டப்பட்டு வளர்த்த. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஊர் பேர் தெரியாத குழந்தைய கூட்டிட்டு வந்து உன் பொண்ணு மாதிரி வளர்க்கற. உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுமா. காயத்தோட வலி தெரிஞ்சவங்களுக்கு தான் காப்பாத்துற வழி தெரியும் சித்தப்பா. அம்மா, நான் அழகா இருக்கேனா? ஏய், பொண்ணு அழகா இருக்கல்ல? ஆமாமா. இந்த வீடு தாத்தா காலத்து வீடு மாதிரி இருக்க. மச்சான், வரதட்சணை இந்த வீடா இல்ல கேஷா தர போறாங்களா? டேய் வாய் முறா. மூத்த புள்ள ஆர்மில போயிட்டானாமே, பாவம் சின்ன வயசுலயே மருமக விதவி ஆயிட்டா. ஆனாலும் சின்ன பையனும் ஆர்மிக்கு அனுப்பி இருக்கீங்களாமே. தேசபக்தி இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு மச்சான். உங்க பசங்க என்ன பண்றாங்க சார்? பண மதிப்பு நாளுக்கு நாள் இறங்கி போயிட்டே இருக்குல்ல, அதனால பெரியவன் யூகேல பவுண்ட்ஸ், சின்ன பையன் யூஎஸ்ல டாலர்ஸ்னு சம்பாதிச்சு கொட்டுறானுங்க. உங்க பசங்க எங்கேயோ இருக்கும்போது நான் என் பசங்களை பார்டருக்கு அனுப்பி உங்க வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லிருக்கேன். தேசத்தோட மதிப்ப நீங்க பண மதிப்போட ஒப்பிட்டு பாக்குறீங்க. ஆனா நான் பறக்கிற கொடியில பாக்குறேன். And we are all proud to be a soldier's family. டேய், நீ போய் கார்ல உட்கார்றா. போ மச்சான் போடா. ஓகே. அவன் பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. உங்களை பத்தியும் உங்க ஃபேமிலி பத்தியும் தெரிஞ்சுதான் இந்த சம்பந்தத்துக்கே நாங்க ஒத்துக்கிட்டோம். ஜோசியரே, முகூர்த்த நேரம் குறிங்க. இந்த மாசம் 14ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே பிக்ஸ் பண்ணுங்க. என் பையனையும் உடனே வர சொல்றேன்.
ठीक है सर कार के उधर है थोड़ा ध्यान उधर देखो उसको जाने मत देना சிங் जी सर இங்க வாயா பாம கண்டுபிடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு ஆனா அவன் வராம இங்க ஒருத்தனும் ஒண்ணும் செய்ய மாட்டீங்கல்ல எப்பதான் வருவான் உன் மேஜர் सर இஸ் எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல் Yes, sir. கிரவுட் கிளியர் பண்ணீங்களா यस सर வந்துட்டாரு மொபைல் போனை யூஸ் பண்ற மாதிரி யாராவது சஸ்பீஷியஸா தெரிஞ்சா உடனே ஷூட் பண்ணுங்க ओके குட் सर மார்னிங் சார் பபிள் கம் மாதிரி இழுத்து என்ன சாரன் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல நட்புன்னு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன எப்படி வேணாலும் கூப்பிடலாம் குட் மார்னிங் தம்பி அது குட் மார்னிங் பிரசாத் சார் அப்புறம் இன்னைக்கு என்னென்ன விசேஷம் நாம எல்லாரும் இங்க ஒண்ணு கூடி கும்மி அடிக்க வந்திருக்கோமா அது பாம் எப்ப வெடிக்கணும் பயத்துல இருக்காங்க இங்க எல்லாரும். அதெல்லாம் விடுங்க முதல்ல ஒரு கப் காஃபி அடிக்கலாமா ஆ? காஃபியா இப்பவா அங்க பாம் இருக்கு சார் என்ன சார் பாம்பு எல்லாம் தூரமா நின்னு சேஃபா தானே இருக்காங்க நம்ம 2 பேர் லைஃப் தான் ரிஸ்க்ல இருக்கு ஆஹா. அவசரத்துல நாம அங்க போய் ஆ. குளூர்ல உங்க 2 கையும் அப்படியே உதறி நீங்க ஒரு வயரை கட் பண்ண போய் இன்னொரு வயரை கட் பண்ணீங்கன்னா அது டமால்னு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேர் 2 ஆறு కలిసిపోయి ஆத்மாவும் ஃப்ரெண்ட்லியா ஜாலியா போச்சுன்னா వెళ్తుంటే அப்படின்னா என் ஆத்மாவை கூட நீ தனியா விட மாட்டியா அப்ப என் ஆத்மா உங்க ஆத்மா கிட்ட பிரசாத் சார் எனக்கு ஒரு கப் காஃபி கூட வாங்கி தராம கூட்டிட்டு வந்துட்டீங்களேன்னு கேள்வி கேட்டா என் ஆத்மா உங்க ஆத்மா கிட்ட என்ன பதில் சொல்லுங்க ஒரு கப்பு காஃபிக்காக என் ஆவியா அலைய விட்டுட்டிய இன்னும் கொஞ்சம் சூடேத்துங்க பாலை ஊத்துங்க சார் இதுல சுகர் யார் போடுவா ஏன் நீயே போட்டுக்க வேண்டியதானே ஏன் என் உயிர் வாங்குற எவனோ எடுத்த சினிமாவுக்கு ரூம்ல உட்கார்ந்து ரிவ்யூ பண்ற கிக்கே வேற சார் ஹிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க மொத்த கிரெடிட்டும் நமக்கு தான் மொத்தமா ஊத்திக்கிச்சுன்னா கிரெடிட் அவன் தலையிலே கட்டிட வேண்டியதுதான் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே காஃபி போட்டிருக்கீங்க பிரசாத் சார் இவரு பேரு பிரசாத் பாமன்னா ஆயிடுவாரு பிஸ்கோத் இத பாருங்க சார் நீங்களும் என்ன மாதிரியே பாம் சுட்ட சேஃப்டியா போட்டுக்கோங்க சேஃப்டி ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட காத்து வராம வேர்த்து ஊத்தி அப்படிலாம் சாவக்கூடாது சார் கெத்தா ஃப்ரீயா சாவணும் சார் கேட்டுங்க நீங்க கேட்டுங்க விடுங்க சார் அங்க என்ன நடந்தாலும் சரி நீங்க சூட்டு போட்டுக்கவும் கூடாது இதை கழட்டவும் கூடாது ஐயோ அப்ப ஆவி என்னப்பா இது ஏதோ ரைஸ் பேக் பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறீங்க விடுங்க பிரசாத் சார் இந்த மாதிரி எத்தனை பொம்மை டிஃப்யூஸ் பண்ணிருக்கேன் இதெல்லாம் சப்பா இத மேட்டர் பாரு நம்ம நட்பையும் என் வயசையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியா என்ன கன்ஃபியூஷன் சிங் 2 பேர்ல யாரும் தெரியல சார் டேய் தம்பி நீ செய்யற எல்லா விஷயத்தையும் ப்ரூஃபோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா இல்ல ஃப்ளூக்ல செஞ்சுட்டு இருக்கிறியா பிரசாத் சார் அவன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓடும்போது சேத்துல காலை வச்சான் அவன் ஷூவை பாருங்க அவன் டர்னிங்ல திரும்பும் போது செவுத்துல இருந்த ப்ளூ பெயிண்ட் அவன் Dressல ஒட்டிக்கிச்சு என்ன லுக் அவன் Dress பாருங்க ஆனா பெயிண்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கு பிரசாத் சார் அவங்களாம் ஜூனியர்ஸ் நீங்க சீனியர்ல இதெல்லாம் நோட் பண்ணணும் எருமை மாடு மாதிரி பின்னாடியே வந்துருவீங்களா சார் we need to go to camp sir அதுக்குள்ள என்ன அவசரம் சார் சாயந்தரம் செலிபிரிட்டியோட இன்டராக்ஷன் இருக்கு சார் சிங்க வைக்கப்படுறானா கண்டிப்பா அது ஹீரோயினா தான் இருக்கும் யாருமா அது சார் வழிஞ்சது போதும் சொல்லி தொலை தமன்னா சார் எல்லா வருஷமும் நம்ம கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு செலிபிரிட்டி வருவாங்கன்னு தெரியும் தானே அந்த வகையில் இந்த வருஷம் இங்க இருக்கிறது ரொம்பவே அழகான தமன்னா பாட்டியா ப்ளீஸ்
குட் ஈவினிங் காய்ஸ். நீங்களாம் தான் எங்க இன்ஸ்பிரேஷன். இப்போ திடீர்னு நான் எப்படி உங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும்? So, I'll answer your questions. तमन्ना जी आर्मी के बारे में कुछ बात बोलिए ना. You guys are the real heroes. तमन्ना जी आपको ज्यादा क्या पसंद है? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டான்ஸ். எப்பா சிங்கர் டான்ஸ்னா பிடிக்குமா? ओए तमन्ना जी सड्डे नाल भी डांस हो जाए. ஓகே, இன்னைக்கு ராத்திரி நான் ரியல் ஹீரோஸ் கூட டான்ஸ் ஆட போறேன். हेलो. आज रात मेरे घर में पार्टी है, तू आ जाना. आ जाना. आ जाना. आज रात मेरे घर में पार्टी है, तू आ जाना, तू आ जाना. आज रात मेरे घर में पार्टी है, तू आ जाना, जरूर आ जाना. डीजे దించుతా, సౌండ్ పెంచుతా, బేస్ దంచుతా, వచ్చే లేపేతా. జోరుకుంటదా చూసుకుంటదా జోలికుంటదా అయితే వచ్చేస్తాం. Let's party, let's party, let's party, party, party with a song. గుర్తుండి పోవాలా life long. Let's party, party, party with a song. గుర్తుండి పోవాలా life long. एक दो तीन चार get on the dance floor. इंच इंच इरगती दम crazy तीन मार. बजिया पन गिटार, नशे में फुल शिकार, तेरे मेरे बीच में put in the wildfire. dim light lo disco beat to మొత్తం ముగని మొత్తం ఈ నైట్. బుజ్జి పెక్సుతో, బాడీ ఆక్సుతో, పట్టుతో పని, party climate too. Let's party, let's party, let's party, party, party with this song. గుర్తుండి పోవాలా life long. Party, 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 party. Time to get yourself a little dirty. One more time. Let's party, let's party, let's party, party, party with this song. గుర్తుండి పోవాలా life long. Let's party, party, party with the song. గుర్తుండి పోవాలా life long. ஹலோ ஹலோ, நான் அஜயோட அம்மா பேசுறேன். அஜய் சார் உங்களுக்கு போன். எனக்கா? யாரு? உங்க அம்மா சார். என் பேர்ல புதுசா யாராவது வந்திருக்காங்களான்னு போய் செக் பண்ணு. ஓகே சார். அம்மா, அந்த வார்த்தை கேட்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அப்படி ஒருத்தரை கூப்பிட இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தனிமை கூட ஒரு யுத்தம் மாதிரி தான். போராடிக்கிட்டே இருக்கணும். ஹலோமா. 3 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா, இப்பதான் லைன்ல வர. இன்னைக்கு தான் ஒரு புது ரெஜிமெண்ட்டுக்கு வந்திருக்கேன்.
உன் தங்கச்சிக்கு அந்த சம்பந்தத்தையே பேசி முடிச்சிட்டேன்டா. பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான். தங்கச்சி ரொம்ப லக்கிமா. நீங்க செலவை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு ஓகே தானே? அவ சந்தோஷமா தான் இருக்கா. சரி, நீ எப்ப உடனே லீவ் அப்ளை பண்றமா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்குது. இவ லைஃப் நல்லா இருக்க போகுது. கேட்கவே சந்தோஷமா இருக்குமா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேம்மா. Show the footage. Yes, sir. आपके पास நீங்க புடிச்சு வச்சிருக்க எங்க ஆளுங்களை உடனடியா விடுவிச்சாகணும். உங்களுக்கு ஒரு நாள் நாங்க டைம் கொடுக்கறோம். புத்திசாலித்தனமா செய்யறன்னு ஏதாவது முட்டாள்தனமா செஞ்சீங்க, இந்த பசங்களை கொடூரமான முறையில நான் கொன்னுடுவேன். The one in the mask is Wasim Muhammad from the Mujahideen group. Okay, so now we have two options. ஒன்னு அவங்க டிமாண்ட்ஸ் ஒத்துக்கிட்டு பசங்களை விடுவிக்கணும், or else we go with a rescue operation. நாம பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிற அவன் நமக்கு சிக்குவான். He is the big fish. இட்ஸ் டெலிகேட் இஷ்யூ சார். பசங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். சார் இவங்க கிட்ட மறுபடியும் ஒரு தடவை பேசி நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாமே. நெகோசியேஷன் பண்றதுக்கு இது ஒன்னும் பிசினஸ் இல்ல சார். We are the Indian Army and we have the guts to break them down, sir. Sorry sir. ப்ளீஸ் இதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. அந்த பசங்க உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழாம நான் கூட்டிட்டு வரேன். Just like my boy Ajay. Go ahead. Boys, are you ready for this operation? Yes, sir. Right now. Yes, sir. கரெக்டா சின்ன முள்ளு 8ல இருக்கும்போது இந்தியன் ஆர்மியோட புல்லட் பாயிண்ட் பிளாங்க் அவனோட நெத்தியில இருக்கணும். மூவ். Yes, sir. கூலா காஃபி குடிச்சுக்கிட்டு லைவ்ல பாருங்க சார். பசங்க சிரிச்சுக்கிட்டு வெளியே வரும்போது அது வேற லெவல்ல இருக்கும். Move it, move it. Come on, move it, boys. Come on. Point 2 right side balcony, take a shot. I can't shoot, sir. அவன் கார்ல விழுந்தானா சவுண்ட் கேட்கும். Just to take the shot. Ground floor 8 members, balcony 8 members. 4 of you cover me. Yes, sir. Sing. Sir. Take out the skateboard. First floor clear, sir. Move.
உள்ள போறதுக்கு இது மட்டும் தான் வழி நினைக்கிறேன். I think we are stuck. There must be a way. Just wait for some time. अबे कहाँ चुप के बैठे हैं सालो? दम है तो बाहर आओ. इंडियन आर्मी बहुत हीरो बनने का शौक है ना सालो तुम्हें? दम है तो बाहर आओ. अबे कहाँ चुप के बैठे हो? माँ का दूध पिया तो सालो बाहर आओ. हम तुम एक कमरे में बंद हो. अबे मोहम्मद रफी की तरह क्या गा रहे साले? अगर ये एक बाप की औलाद है तो बाहर आओ. इतने गाली देते पर भी चुप के बैठे हो साले, बाहर आओ. साले कमीनों ये एक चुन चुन के मारूंगा, बाहर आओ. It's a trap. अजय. Take him out now. Yes, call for the medical support immediately. Okay, sir. Take out now. Come on, come on, come on. Do you read me? Yes, sir. அஜய், உனக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவையா? Do you read me? No need, sir. சொன்ன மாதிரி ஆன் டைம்ல பசங்களோட வெளியே வருவேன். Just watch and wait, sir. कैसे लगा हमारा तोहफा? तोहफा तो हम देंगे, एक के बदले में सबको उड़ा देंगे बेवकूफ. आवाज नहीं आ रहा है क्या? मेजर बिल्ली, मेजर बिल्ली, म्याऊ. बिल्ली नहीं बे साले, देख शेर आ गया. फरूक, बच्चों को मार. और क्या बे? तूने गाली दिया, मैंने गोली दिया. எவ்வளவு தாண்டா திட்டுவ? அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு போய்கிட்டே இருந்தது. திட்ட ஆரம்பிச்ச, அசிங்கமா திட்டின. ஆனா நீ அவ்வளவு திட்டியும் நான் திரும்பவும் உன்னை அசிங்கமா திட்டல. ஏன்னா உங்க அம்மா மேலயும் எனக்கு மரியாதை இருக்குடா. Sir, he is severely injured and the chances are very less. ஆல்ரெடி அந்த குடும்பத்தில் இருந்து தேசத்துக்காக அண்ணன் இறந்து போயிட்டான். அன்பார்ச்சுனேட்லி இப்ப தம்பியும் மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகணும்னு என்கிட்ட வந்து லீவு கேட்டான். சார்,
இன்னும் 10 நாள் என் தங்க கல்யாணம் சார். நீங்க லீவ் கொடுத்தீங்கன்னா I'll be very happy. இந்த கல்யாணம் எங்க அம்மாவோட பல நாள் கனவு சார். ரூல்ஸ் படி இந்த விஷயத்தை நாம அவங்களுக்கு இம்மீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணணும். சேம் டைம் அந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியம் நின்று போயிடுச்சுன்னா இந்த ஃபேமிலி மொத்தமும் டிஸ்டர்ப் ஆயிடும். மாரல்ஸ் படி பார்த்தா நம்மள யாராவது ஒருத்தர் அங்க போய் நல்ல காரியத்தை நடத்திட்டு அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லணும். So rules or morals? If you ask me, I would say morals. நம்மள ஒருத்தர் போய் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு அப்புறம் பக்குவமா அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். அந்த ஃபேமிலி செஞ்சிருக்கிற தியாகத்துக்கு இந்த சின்ன உதவி கூட நாம பண்ணலனா நாம மனுஷங்களே இல்ல. So now the question is, on behalf of the Indian Army, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் எடுத்துக்க போறீங்க? That's like my boy Ajay. I know only you can do it. உன்னால மட்டும்தான் முடியும். So Ajay, நாளைக்கு நீ கிளம்பி ஆகணும். Remember to keep me posted. And தேவைப்பட்ட உன் கூட நீ யாரையாவது கூட்டிட்டு போய்க்கலாம். என் கூட வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த 10 நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. அது தாண்டா என் பயமே. உன் கூட ஒரு பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்குள்ளேயே பேண்ட் ஈரமாயிடுச்சு. இந்த அழகுல உன் கூட 10 நாள். அது சரி, எந்த ஊருக்கு போறோம் சொல்லியே. ஓம் பூர்வஸ்வஹ தத்ர ரித்ரவரே நிம்பர்கோ தேகஸ்ய தீர்மஹி தியோயோ ந பிரச்சோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ.